கௌஷி பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும். நம்ம இத கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டில இந்த ப்ராப்ளம் இல்ல ஓவரால். என்னன்னா, அ சி சிட்டிலங்கிறபோது எல்லாம் ஸ்கூட்டி வச்சிருப்பாங்க, பஸ் இருக்கும், ஸ்கூல் வேன்ஸ் இருக்கும், இல்ல ரெகுலர் ஆட்டோஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் ஒண்ணும் இல்ல. பட் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து பால்வாடின்னு ஒண்ணு வப்பாங்க. இந்த 1 1/2 வயசு, 2 வயசு, 3 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பால்வாடி ஒண்ணு வப்பாங்க. ஏன்னா 5 வயசு குழந்தைங்க தான் ஒண்ணா ஸ்கூல்ல சேர்க்கறது. ப்ளே ஸ்கூல்ல 4 வயசுலலாம் ப்ளே ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 100 நாள் வேலைக்கு, வயல்வெளி வேலைக்கு இந்த மாரி போற பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த பால்வாடிங்கிறது கிராமங்கள்ல ஒரு 4 கிராமத்துக்கு மையமா தான் இருக்கும் நடுவுல ஸ்கூல். ஸோ, அவங்க நடந்து வந்து அந்த பால்வாடியில விட்டுட்டு போறதுக்கே, எப்படியும் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகும். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். இது நெறைய கிராமங்கள்ல இருக்கு. அப்போ அவங்க நடந்து வந்து விட்டுட்டு போறதுக்கே 20 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகுதுங்கும் பொழுது, ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் தான் வைக்கிறாங்க. அந்த பால்வாடிங்கிறது 1 மணி நேரம் தான் வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. கொஞ்சம் அத ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரமா மாத்தணும்னு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா, அவங்க வந்து 20 நிமிஷம் விட்டுட்டு, ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகும்பொழுது, அதிலேயே 1/2 மணி நேரம் முடிஞ்சிரும். அப்போ அவங்க அந்த 1/2 மணி நேரத்தில வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ரிட்டர்ன் அந்த குழந்தைய கூப்பிட வர்றதுக்கு டைம் ஆயிடும். அதுக்கு அவங்களுக்கு இடையில அந்த 10 நிமிஷம், 20 நிமிஷம் தான் அவங்களுக்கு அந்த கேப் இருக்கும். அதுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பால்வாடியிலேயே வெயிட் பண்ணி குழந்தைங்கள வந்து கூட்டிட்டு போற மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஏற்படுது. அதனால நீங்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரமா கொஞ்சம் நேரத்த அதிகப்படுத்துனீங்கன்னா, ஏழை எளிய மக்கள், பெண்களுக்கு பர்ட்டிகுலரா கொஞ்சம் நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா கிராமங்கள்ல அதிகபட்சம் பெண்கள், அதாவது திருமணமான குழந்தை பெத்த பெண்கள் வந்து வேலைக்கு போறதில்ல. கிராமங்கள்ல வந்து அதிகபட்சம் குடும்பத்தில இருக்க பெண்கள் வந்து வெளில டவுனுக்குலாம் வேலைக்கு போமாட்டாங்க. கிராமத்திலே தான் ஒரு டெய்லராவோ, இல்ல ஒரு 100 நாள் வேலைக்கோ, விவசாய வேலைக்கோ தான் பெண்கள் போறாங்க. அதிகபட்சம் பெண்கள் வீட்ல இருக்க மாட்டாங்க கிராமங்கள்ல. விவசாய வேலைக்கு போவாங்க. அதனால அந்த அட்லீஸ்ட் இந்த டவுன்ல நீங்க இந்த சட்டத்த கொண்டு வரலனாலும், கிராமங்கள்லயாவது இந்த சட்டத்த கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் அதிகப்படுத்துங்க. ஒரு 3 மணி நேரம், 2 1/2 மணி நேரங்கும்பொழுது, அதுங்களும் பிள்ளைங்களோட விளையாடுறதும், நெறைய விஷயம் கத்துக்கிறது ஸ்கூல்ல அப்படிங்கும்பொழுது, நெறைய நல்ல விஷயங்கள ஸ்கூல்ல கத்துக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும். கொஞ்சம் நேரத்த அதிகப்படுத்துங்க. இது வந்து நீங்க பெண்களுக்கு செய்ற பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அ இப்ப வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காரு. அடுத்த பீரியட்ல யார் வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால யாரா இருந்தாலும், இத முதல் கோரிக்கையா எடுத்துக்கிட்டு, இந்த உதவிய கண்டிப்பா நீங்க செய்யணும். ஏன்னா 1 மணி நேரம் இத வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த மாரி இந்த வீடியோ போடுங்க. இது மாரி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நடந்து போறதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. வீட்ல உட்டுட்டு வந்த உடனே பார்த்தா, திரும்பி ஒரு 20 நிமிஷத்துலயே நமக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அதனால வந்து நம்மகிட்ட வண்டியும் கிடையாது. நடந்து தான் போறோம். இது உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குதா அப்படின்னா, இல்ல இல்ல நெறைய ஊர்ல இப்படிதான் நாங்க ஸ்கூல் எல்லாம் ஒண்ணா கூப்பிட போம்போது எல்லாரும் பேசிக்கிற ஒரு விஷயம் தான். அதனால அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் அ மக்களுக்காக நீங்க இந்த முடிவு எடுக்கணும். ஒரு 2 மணி நேரம், இல்ல அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரமாவது நீங்க அந்த டயத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதிகப்படுத்தணும்னு உங்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்ல வந்து 4, 5 குழந்தைங்க வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஸ்கூல்ல போய் அந்த 2 மணி நேரம் இருக்குதுங்கிறது, இந்த பெண்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். மற்ற வேலைகளையும் செஞ்சு முடிச்சுருவாங்க. வெளில வேலைக்கு போய் எதுனாலும் கூட அதையும் முடிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த 100 நாள் வேலைங்கிறது கவர்மெண்ட்ல நீங்களே தான் குடுத்தீங்க. அதையும் குழந்தைங்கள வச்சுட்டு செய்ய முடியாம நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கிராமம்னாலே யாரும் பணக்காரவங்க இருக்க மாட்டாங்க. ஏழை தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த கோரிக்கைய எடுத்துக்கிட்டு நீங்க இப்போ நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.